ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலான ரவை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் வந்து காப்படியில் அரைவாசி வந்து சீனி எடுத்துருக்கோம். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். அதே காப்படியில் ஒரு காப்படி ஃபுல்லாக ரவை எடுத்துருக்குறோம். அதில் பாதி தான் சீனி எடுத்து முழுசாக ரவை எடுத்துருக்குறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் வானொலி வச்சு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 மில்லி நெய் ஊற்றிக்குவோம். இதுக்கு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் ஒரு 50 கிராம் முறிச்சு வச்சுருக்கோம். ரெண்டும் கலந்து உடச்சி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்க வேணாம், நம்ம லைட்டாக வறுத்துக்குவோம். அரை மூடி தேங்காவை தோலெல்லாம் மேத்தோல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து வச்சுருக்குறோம். அதையும் இந்த நெய்யில் போட்டு வதக்கிக்கலாம். வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணுக்காக இந்த தோலெலாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கோம். இந்த நெய்யில் அதையும் வதக்கிக்கலாம். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ரவையை போட்டுக்குவோம். காப்படி ரவையை போடுறோம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த நெய்யில் நல்லா ரவையும் நல்லா வறுபடணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். வறுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ சீனி போட்டுக்குவோம். பவுட்ரு பண்ண சீனியை போட்டுக்கலாம். சீனியை வந்து போடுறப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், அவ்வளோதான். இந்த சூட்லேயே சீனி மெல்ட் ஆயிரும். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாம் வாசத்துக்கு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலக்கி விடுவோம். பாருங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நான். இந்த ஹீட்லேயே அந்த சீனி எல்லாம் மெல்ட் ஆகட்டும். பாலையும் இப்படி லைட்டாக ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டி விடலாம். நல்லா நீங்கள் எல்லாமே நெய்யில் நல்லா வறுப்பட்டதுனால வெளியில் 4 நாளைக்கு 5 நாளைக்கு வச்சுமே நல்லா நான் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ரவையும் நல்லா நெய்யிலே வறுத்துருக்குது, நல்லா வெந்திருக்குது. இதே மாதிரி நல்லா ஈவனாக நல்லா கலக்கி விடுங்க. லைட்டாக சூடாக இருக்கையிலேயே உருண்டை பிடிச்சிருங்க. இதே போல் எல்லா ரவையுமே உருண்டை பிடிச்சி வச்சா ரவை லட்டு ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் தீபாவளிக்கு இதே போல் செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு நல்லா அடிக்கடி நாங்கள் வீட்டில் செய்கிற ஸ்வீட்டில் இதுவும் ஒன்று. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டுங்க தான், சாப்பாடுங்க தான் செஞ்சு போடுறோம். எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணி விடுங்க. உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.